2025 வருஷம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? 2025 வருஷம் எப்பயும் போல் எல்லா வருஷம் போல் அப்படியே தானே போச்சு. என்ன இந்த வருஷம் கொஞ்சம் நம்மளை காலி பண்ணி விட்டுருச்சு 2025. என்ன காலி பண்ணுச்சு உங்களை? அப்படின்னு வேலைலாம் எதுவுமே இல்லைண்ணே. அதனால் வீட்டில் சோத்துக்கள் இல்லாமல் இங்கே வர வேண்டியதாக இருக்குது. வேறு என்ன பண்ணுறது, சும்மாவே ஆமாண்ணே. அப்புறம் இப்போ தான் சென்னைக்கு வந்திருக்கேன். லாஸ்ட் எண்டில் தான் நவம்பர் டிசம்பரில் தான் 2 மாதம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கம்பெனியில். இங்கே வந்தால் மச்சான் பழகம். 2026 எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? 2026 ஒரு கம்பா கொடுக்குறோண்ணே. நம்ம கம்பா கொடுத்தே ஆகணும், வேறு வழி இல்லை. கொடுத்தா தான் நமக்கு மரியாதை, இல்லாட்டி அவ்வளோதான், நம்மளை போட்டு தாக்கிடுவாங்க. இப்போ 2026 என்ன மாதிரி பிரச்சனைலாம் சந்திச்சிங்க? 25ல் 26ல் அந்த பிரச்சனைலாம் சந்திக்கணுமா இல்லை வேண்டாமா? அது ஆண்டவன் பார்த்துக்கிடுவானே. 2025 பிரச்சனை நிறையா சந்திச்சாச்சு. வீட்டில் அடி வாங்கி வேலை இல்லாமல் நிறையா எல்லாம் கஷ்டப்பட்டுருக்கேண்ணே. அது உங்களுக்கே தெரியும், பயசுனால அப்படி தான் அப்படின்னு. 2026 அதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் ரிவெஞ்சு கொடுப்போண்ணே, அவ்வளோதான். ஒரு வருஷமும் ஒவ்வொருத்தங்க நியூ இயர் ஃபஸ்ட்டான நம்ம ரெசல்யூஷன் எடுக்கிறோம். அதை நம்ம பண்ணி ஆகிற இந்த வருஷத்துல நம்ம இதை தொடவே கூடாதுன்னா அந்த ஒரு விஷயம் என்னவா இருக்கும்? வீட்டில் திட்டு வாங்கக்கூடாது அந்த மாதிரி எதிர்பார்ப்போம். நல்ல வேலையில் இருப்போம் அப்படி எதிர்பார்ப்போம். ஆனால் அது நடக்காது எதுவுமே. 6 மாதத்துக்கு ஒருக்கா கம்பெனி மாற வேண்டியதாக இருக்குது. அங்கே போல் சூப்பர்வைஸ் தொல்லை, அவங்க தொல்லை, அந்த மாதிரி சண்டை போட மாதிரியே வந்துடுது. அதனாலே அப்படியே போயிடுதுண்ணே. வேறு என்ன பண்ணுறது?